ரேனுலா பற்றி பார்க்க போகிறோம். ரேனுலானா என்னென்னா, ரேனுலா வந்து இது வந்து சிஸ்டிக் ஸ்வெல்லிங் அரைசஸ் வந்து சப்லிங்குவல் கிளாண்ட்லேருந்து அரைஸ் ஆகுது, அதை சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அரைசஸ் வந்து அதுக்கப்புறம் ஆக்சசரி கிளாண்ட்லேருந்து அரைசஸ் ஆகுது. இது இந்த கிளாண்ட் பேர் வந்து கிளாண்ட் ஆஃப் கிளாண்ட் இது வந்து கிளாண்ட் ஆஃப் பிளாண்ட் இன் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி தெரியுமா இருக்கும், ஃப்ராக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெல்லி ஆஃப் ஃப்ராக் மாதிரி இருக்கும். ரேனா ஹெக்ஸா டெக்டைலா அப்படின்னு சொல்கிறாங்க. ரேனா ஹெக்ஸா டெக்டைலா டைப் வந்து ரேனுலா, சிம்பிள் ரேனுலா, ப்ளக்கிங் ரேனுலா. அதுக்கப்புறம் வந்து எத்தியாலஜி வந்து எதனால வருதுன்னா ரெசிஸ்டன்ஸ் சிஸ்ட்னால வருது. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன்ஷன் சிஸ்ட்னால வருது. அப்ஸ்ட்ரக்ஷன் இது டக்டில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷனாலையும் செக்ரேட்டிங் மியூக்கோஸால் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாலையும் வருது. எக்ஸ்ட்ரா வெசேஷன் சிஸ்ட், அதாவது சம் சர்ஜரி வந்து கன்சிடர் எக்ஸ்ட்ரா வெசேஷன் பண்ணையில் வரக்கூடியது. இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து மோஸ்ட்லி யாருக்கு வருதுன்னா ஏஜ்னு போட்டுட்டு யங் ஏஜ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறணும். எத்தியாலஜியில் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து டக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் வந்து சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரனுக்கும் யங் பீப்புள்ஸ்க்கும் வந்துருக்குது. அதுக்கப்புறம் நோ ஜெண்டர் ப்ரெஃபரன்ஸ் வந்து அடுத்தது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்வெல்லிங் இஸ் அ டைப்பிக்கல் ஃப்ளோ. அதுக்கப்புறம் வந்து லொக்கேட்டட் இன் தி ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தில் வந்து காமன் லொக்கேஷன் அப்படின்னு போட்டுட்டு ஃப்ளோர் ஆஃப் த மவுத்து. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் ஆஃப் த மவுத்துன்னு இருக்கும். தீஸ் வந்து இந்த மிட்லைனில் வந்து இருக்கும், இருக்கும். ஆனால் எக்ஸ்டெண்ட் ஆஃப் த நெக்கில் வந்து போச்சுன்னா வந்து ப்ளக்கிங் ரேனுலாவாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெயின்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் இப்போ வந்து சாஃப்டாக இருக்குது. இது வந்து சாஃப்டாக இருக்குது. சிஸ்ட்டு ஃப்ளக்சுவேஷன் ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் ஃப்ளக்சுவேஷன் ஸ்வெல்லிங் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஸ்வெல்லிங் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் மவுத் ஆஃப் த ஃப்ளோரில் வந்து இருக்குது. இப்போ வந்து ஃப்ளக்சுவேஷன் தனியாக ஒரு சாலிட் அண்டு ஃப்ளூயிட் லைக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீக்கிங், அதுக்கப்புறம் வந்து சூவிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்வாலோவிங்ன்றது கஷ்டமாக இருக்கும். இப்போ பெயின்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு மெயினாக சொல்கிறது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ளூயிஷ் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விச் இஸ் கிவன் பிரில்லியன்ட் டிரான்ஸ்லியூமினேஷன். பிரில்லியன்ட் டிரான்ஸ்லியூமினேஷன் வந்து நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லியூமினேஷன் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ளக்கிங்கில் வந்து இதில் ஃப்ளக்சுவேஷன் வந்து நல்லாவே இருக்கும். குட் ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. ப்ளக்கிங் ரேனுலாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளக்கிங் ரேனுலா வந்து இஸ் எக்ஸ்டெண்ட் டு தி ஃப்ளோர் ஆஃப் த மவுத் இன் தி நெக். ஃப்ளோர் ஆஃப் த மவுத் இந்த நெக்கில் வந்து இருக்குது. ப்ளூயிஷ் கலரில் இருக்குது. இது வந்து மைலோஹைட். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட்டட் அக்கர் டு தி மியூக்கல் லீக் த்ரூ தி டிஃபெக்ட் இன் தி மைலோஹைட் மசில் ஸ்ப்ரெட்டிங் இன் டு தி சப்மேண்டிபுலர் அண்ட் நெக்கில் வந்து இருக்கும். மைலோஹைட் மசிலில் வந்து ஒரு லீக் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ரேனில் வந்து நல்லா பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைலோஹைட் சைடில் வந்து ஒரு பெரிய லீக் தெரியும். அதுக்கப்புறம் சப்மேண்டிபுலர் ரீஜனில் போய் அந்த ஸ்வெல்லிங் வந்து ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தில் டு த போய் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி தான் வந்து ப்ளக்கிங் ரேனுலான்னு சொல்கிறாங்க. கிராஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பார்க்கலாம். கிராஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இதில் வந்து பார்ப்பாங்க கிராஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட்டு. இப்போ வந்து இதோட எத்தியாலஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தியாலஜிலாம் சொல்லியாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ட்ரீட்மெண்ட்டில் வந்து கம்ப்ளீட் எக்ஸஷன் மாசுபலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மாசுபலைசேஷனில் வந்து கம்ப்ளீட் எக்ஸஷன் த ரேனுலா த ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து த ப்ளக்கிங் ரேனுலா தீஸ் ஆர் தி சிஸ்ட் வந்து இருக்குது. நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறணும். ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சரில் வந்து சூடோ சிஸ்ட் வந்து இருக்குது. நோ எபித்தீலியல் லைனிங் வந்து அதில் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து மியூக்கோஃபேஜ்
மியூகோசினோ பேஜ். அதுக்கப்புறம் வந்து மைனர் சலைவரி கிளாண்ட் வந்து இருக்குது. மைனர் சலைவரி கிளாண்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மியூகோசின் பூல்டு ஏரியா இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து இருக்கிறோம். கிரானுலேஷன் டிஷ்யூ வால் வந்து இருக்குது. கிரானுலேஷன் டிஷ்யூ வால் இருக்குது. ஓவர்லைங் எபிதீலியம் இருக்குது. கிரானுலேஷன் டிஷ்யூ வால்வ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் போட்டுட்டு லொக்கேஷன்லாம் போட்டாச்சு. எத்தியாலஜியும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். இப்போ டயக்னோசிஸ் எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறாங்கன்னா கிளினிக்கலாக வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் அப்பியரன்ஸ் பண்ணி கிராஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. இமேஜிங்கில் வந்து அல்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்ஐ எடுத்துக்கலாம். ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பயாப்சி வந்து கண்டிஷனில் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த 2 டயக்ராம் வரைஞ்சிக்கிறணும். இப்போ சப்லிங்குவல் சலைவரி கிளாண்ட் இருக்கா, இது வந்து நம்ம வரைஞ்சி ப்ளக்கிங் கிரானுலா அப்படின்னு சொல்லி வந்து மைலோஹைட் மசில் வந்து ஒரு லீக் பண்ணுது. அதுக்கப்புறம் சப்லிங்குவல் இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பெல்லி ஆஃப் ஃப்ராக். ரேனுலா இஸ் அ ஃப்ராக் பெல்லி ஆஃப் ஃப்ராக்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டிக் சோலியம் அரைசஸ் வந்து சப்லிங்குவல் கிளாண்ட் அக்ராஸ் தி சலைவரி கிளாண்ட். அதுக்கப்புறம் அண்ட் ஆக்சசரி சலைவரி கிளாண்ட் இந்த ஃப்ளோர் இட் இஸ் கால்ட் அஸ் அ கிளாண்ட் பிளாட் இன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க.